அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய மைண்ட் வாய்ஸ் 369 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்க்க முடியும். அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை இதில் சொல்லுங்கள், பதிவிடுங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் எழுதின ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன். சிலர் காக்கி சட்டையை மாட்டுகையில் ஒன்றை மறப்பதில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதநேயம் இவற்றை கழட்டி வைப்பதற்கு. சிலர் காக்கி சட்டையை மாட்டுகையில் ஒன்றை மறப்பதில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதநேயம் இவற்றை கழற்றி வைப்பதற்கு அப்படின்னு ஒரு கவிதையை நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினேன். ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் அப்படி எழுதினேன். ஏன் அப்படின்னா, அது ஒரு சமூகத்தில் நிகழ்ந்த ஒரு தவறான சம்பவத்தை வச்சு தான் நான் அதை எழுதினேன். ஏன்னா காவல்துறை சிலர் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த சிலர் எல்லோரையும் சொல்லலை, சிலர் கண்ணியமற்று நடந்துக்கிறதுனால எனக்கு உள்ளே எழுந்த அந்த கவிதை இது. எப்படின்னா, எனக்கும் கூட அது அவர்கள் அது போல் ஒரு துன்புறுத்தல், ஒரு அவதூறாக பேசுவது, சந்தேகன்ற பேரில் மிக தரம் தாழ்ந்து பேசுவது, அப்புறம் வன்முறை தூண்டும் விதமாக, கோபப்படுத்தும் விதமாக ஒரு அவமரியாதையாக பேசுகிறது அப்படின்றத செய்தாங்க. அதில் நான் அதில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அதை அதுக்கப்புறம் வந்தாச்சு. பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. ஆனால் இந்த மன பாதிப்பு இருந்துச்சு. அதை வைத்து எழுதின இந்த ஒரு எழுத்துக்கள் கவிதை தான் இது. அது இன்றைக்கும் பொருந்துது. என்னவா பொருந்துனா, அன்னைக்கு சிலராக இருந்தவங்க இன்றைக்கு பலராக இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோன்றுது. அந்தளவுக்கு தான், அந்த மாதிரி தான் இப்போ காவல்துறை, குறிப்பாக காக்கி சட்டைன்னு ஏன் சொன்னேன்னா, காவல்துறை, இந்த காவல்துறை மிக கண்ணியமற்று, மோசமாக, மனிதநேயமற்று, கட்டுப்பாடற்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒழுக்கக்கேடாக நடக்குது தொடர்ந்து. மற்ற மாநிலங்களை எப்படி அது நாம் அதை பற்றி பெருசாக பேச முடியும். ஏன்னா அந்தந்த மாநிலங்கள் அதை கட்டுப்படுத்திக்கிட்டோம், அது அவங்களுடைய பிரச்சனை. நம் மாநிலம் அப்படின்னு எடுக்கும்போது, நம்மளுடைய நாடு தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது, தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு ஏன் இந்த ஒழுக்கக்கேடு? ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்டு காவல்துறைக்கு இணையாக பேசுவாங்க இதை, காவல்துறையை. எங்கள் குடும்பத்திலும் காவல்துறையை சேர்ந்தவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. எங்கள் அப்பாவே பணிபுரிஞ்சிருக்காரு, அவ்வளவு நேர்மையாக பணிபுரிஞ்சிருக்காரு. எங்கள் பெரியப்பா, இன்னும் பலர், எங்களுடைய ஒரு பங்காளி வகையில் இருக்கிற மாமா, இவங்கெல்லாம் காவல்துறையில் பணிபுரிஞ்சாங்க. நேர்மையாக தாங்கள் வாங்குகிற அந்த ஊதியத்துக்கு உண்மையாக உழைச்சவங்களா, மக்களை துன்புறுத்தாமல், குடும்பங்களுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு கட்டுப்பாடோடு, ஒழுக்கத்தோடு, நேர்மையாக 100 விழுக்காடு நேர்மையாக வாழ்ந்தாங்க. அதுக்கு சொல்லுவார் எங்கள் அப்பா உதாரணங்கள்லாம். என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி லஞ்சத்தில் மற்றவங்கள வயிற்றில் அடித்து, ஏழைகளோட வயிற்றில் அடித்து வாங்குறது நம்ம உருப்பட மாட்டோம். அதில் சாப்பிட்றதுல, அதில் ஒரு பொருள் வாங்குறதுல உருப்பட மாட்டோம். நான் அவர் சொல்லுவார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சர்வீஸில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மோசமாக இந்த மாதிரி பணம் பிடிங்கிட்டு பொருளை பிடிங்கிட்டு வாழ்ந்தவன்லாம் ஊனமாகவும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஊனமாகியும், நோய்வாய்ப்பட்டும், செதஞ்சும் செத்ததை நான் பார்த்துருக்குறேன், அனுபவிச்சதை. இதுதான் பாவம் அப்படின்னு சொன்னார். இதுதான் பாவ செயல். அதனால் அதை செய்கிறது தவறு. நேர்மையாக வேலையை செய்யணும், நமக்கான ஊதியத்தை இது பண்ணணும், பெறணும். அதுக்கப்புறம் அதில் இருந்தால் நமக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடை கும்பிடு போட வேண்டியதில்லை, அடிபணிஞ்சு போக வேண்டியதில்லை. நமக்கு இடப்பட்ட வேலைகளை நேர்மையாக செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏந்தல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. அந்த இடம் பைபாஸ், திருவண்ணாமலையிலேருந்து அது ஒரு பைபாஸ் பகுதியாக இருக்குது, அந்த ஏந்தல்ன்ற பகுதி. அந்த பகுதியில் ஒரு மோசமான துயர சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பாலியல் ரீதியான வன்புணர்வு, வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது
அங்கே உள்ள சொல்லுவாங்கள்ல உள்ளூர் ரவுடிகளோ பொறுக்கிகளோ இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் பின்னணி குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்களோ இல்லை இல்லை அப்படியாப்பட்ட ஆட்கள் இல்லை. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து செய்தவர்களோ அப்படின்னா அதுவும் இல்லை. யாரா அப்படின்னு விசாரித்து பார்த்தா தெரியுது, 2 காவலர்கள் அரசு பணியில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசு பணியில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கிற மக்களை காக்க வேண்டிய 2 காவலர்கள். அதாவது ரோந்து போகிற அந்த காவலர் ரோந்துக்கு நியமிப்பாங்க இல்லையா, அதாவது இரவு நேர பரிசோதனை, குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இவங்களை அனுப்பி பரிசோதனை பண்ணுவாங்க. இவங்களே குற்றம் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா இவனுங்களாம் இவரெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது, அவன் தான் சொல்லணும். இதை விட இன்னும் கீழ்த்தரமான வார்த்தை இருந்தால் அதை சொல்லலாம். அது எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ணுறதுக்கு அவனுக்கு எண்ணம் இருக்குது? அதான் சொன்னேன், கடமையும் தவறிடுறான், கட்டுப்பாடும் இழந்துடுறான், கண்ணியமும் இல்லை, மனித நேயம் கூட இல்லை, ஒரு உயிர்மை நேயம் மனித நேயம் கூட இல்லை. இப்போது விடயத்துக்கு வரும் என்ன அப்படின்னா, ஆந்திராவிலிருந்து காய்கறி ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி வந்திருக்கு திருவண்ணாமலையில் வந்து அவங்க வழக்கமாக வருவாங்க போல். அப்போ அதில் ஒரு ஓட்டுநர் அவனே அந்த காய்கறியை இறக்கி விட்டுட்டு போகிறான் போல். அப்போது அவன் கூட 2 தங்கைகள், அவனுடைய தங்கச்சிங்க, ஒரு மூத்த தங்கச்சி, ஒன்று இளைய தங்கச்சி, இப்படி 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் மட்டும்தான். என்ன, அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த பிள்ளைங்க வந்துருக்கு, அந்த பொண்ணுங்க இல்லையா. எந்த ஊர் பிள்ளைங்களாக இருந்தாருன்னா, நம்ம ஊர் பிள்ளைங்களாக இருந்தாருன்னா அங்கே இருந்தாருன்னா யாராக இருந்தாலும் அவங்க உதவிக்கு வந்திருப்பாங்க. இப்போ கூலி ஆட்கள்லாம் வச்சா அதுக்கு சம்பளம் கொடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு வருமானம், ஒரு லாபம் வராது அப்படின்றதுக்காக இவங்களே செய்கிறதா இருக்கலாம். இவங்க தோட்டத்துக்கு காய்கறியாக கூட இருக்கலாம். அப்படி வந்த அந்த 2 பிள்ளைங்க, அதை தவிர அந்த அண்ணன் அவன் வந்திருக்கான். வந்துட்டு காய்கறியை இங்கே இறக்கிட்டு திரும்ப போகிறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து காய்கறிகள்லாம் வந்து எல்லா பகுதிகள்லையும் விடியலில் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், கடைகளுக்கு விற்கணும் அப்படின்றதுக்காக இரவு தோறும் காய்கறிகள் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு. நடு இரவு விடியற்காலை வரைக்கும் லாரிகள் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. நம்ம கோயம்பேட்டில் கூட அது இருக்குது. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது தவிர வெளிய மாநிலங்களையும் அதுதான் நடைமுறை. அப்படி இருக்கும்போது ஆந்திராவிலேருந்து வந்த இந்த காய்கறி வண்டி இறக்கிட்டு திரும்ப போகிறான். போகும்போது ஒரு நடு இரவு ஆகுது அந்த இடத்துல. அப்படி வரும்போது அந்த ஏந்தல் பகுதியில் ஒரு 12 மணி அந்த நேரத்தில் அந்த வண்டியை நிறுத்தி அந்த 2 காவலர்கள் நிறுத்தியிருக்காங்க. என்னென்னா, ஆந்திரா பதிவு எண் போட்டிருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆந்திரா பதிவு எண். அப்போ அதை பார்த்த உடனே நிறுத்தி எல்லாத்தையும் கேட்டிருக்கான், ஆவணங்கள்லாம். அப்போ அவன் ஓட்டுநர் ஆவணம்லாம் அந்த தம்பி கொடுத்துருக்காரு. அதை கொடுத்துட்டு அப்புறம் வண்டியோட புத்தகம் சொல்லலாம், அது ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வண்டியோட உரிமை அந்த இது அதெல்லாம் கொடுத்துருக்காரு. காமிச்சோடனே அந்த ஆவணங்கள்லாம் கொடுத்தோடனே அதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் என்ன ஏற்றிட்டு போகிறேன்னா, காய்கறி ஏற்றிட்டு வந்தாங்க, திரும்ப காலியாக கொண்டு போகிறேன் அப்படின்னு. காய்கறி வண்டி பார்த்தாலே தெரியும் காய்கறி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, காவலர்கள் 2 பேருக்கு. ஒருத்தன் வந்து சுந்தர், இன்னொருத்தன் வந்து சுரேஷ் ராஜ் அப்படின்றவன். இந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் வந்து சரி எல்லாமே இருக்குது அப்படின்னா நான் அனுப்பிச்சி விட வேண்டிய, நான் அனுப்பலை. அந்த 2 பெண்களை பார்த்தவொடனே இவனுக்கு சபலம் ஏற்பட்டிருக்கு, பொறுக்கித்தனமான சபலம். அப்போது அறமற்றது. அப்போ அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு 19 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை மட்டும் விசாரிக்கணும் காவல் நிலையத்தில் வச்சு அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த இவன் கேட்குறான்னா, அந்த லாரி டிரைவரு, அந்த பொண்ணோட அண்ணன், எதுக்குங்க கூப்பிட்டு போகிறீங்க, எங்கேயா கேட்டிங்களே, எல்லாம் கொடுத்துட்டா சரியாக போச்சு இல்லையா, நீங்கள் எங்களை விடலாம்ல அப்படின்னு. அதெல்லாம் விட முடியாது, இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்து விடு, நீ எதா பண்ணேன்னா அவ்வளோதான் மேலே மிரட்டியிருப்பானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து இந்த சீருடை இருக்குல்ல, காவல்துறையோட சீருடை இருக்குன்னு அதிகாரம், அவ்வளோ அதிகார திமிர். அதுவும் இல்லாமல் இந்த பாலியல் அந்த இது வெறி, அது கண்ணை மறைச்சிடுது, அறிவை மறைச்சிடணுன்னு அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அவனை அடக்கிட்டு. இப்போ அவங்க பாவம் பதறிட்டு, ஏன்னா காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் மட்டும்தான் மிரட்டுவான், சில இதெல்லாம் பண்ணுவாங்க எதிர்த்து. இவங்களால பண்ண முடியல, அப்பாவியாக இருந்திருக்காங்க. இன்னொரு காவலரும் அங்கே அவன் நிறுத்திட்டு போயிருக்கான். அவனும் வந்து விட மாட்டான்ல, காவலர் பக்கம் தானே பேசுவான், நடந்துப்பான். அப்படி இருந்து போனோடனே கூட்டிகிட்டு போய் எங்கே கூப்பிட்டு போனான்னு 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு காட்டுப்பகுதி, அதுவும் சுடுகாடு இருக்கிற பகுதி, சுடுகாடு இருக்கிற பகுதி. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த பெண்ணை அந்த இருளான பகுதியில் வச்சு அந்த பெண்ணை
கத்தி கூப்பாடு போட்டு கதறி இருக்கு அந்த பொண்ணு. ஆனாலும் விடாமல் பாலியல் துன்புறுத்தல் வெறித்தனமாக செய்திருக்கான், வன்புணர்வு செய்திருக்கான். மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்டு அப்படின்றது, அதை தாண்டி இது வந்து செக்ஷுவல் க்ரைம். இது க்ரைம். இதை செய்திருக்கிறான். செய்து முடிச்சுட்டு அவன் அங்கேருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி, அங்கே இருக்கான் இல்லையா பைபாஸில் லாரியோடு நின்றுட்டு இருக்கான்ல சுரேஷ் ராஜ், அவனுக்கு அழைப்பு கொடுத்து அவனை முடிஞ்சிச்சு, நீ இங்கே வா கிளம்பி, அவனை அப்படியே விட்டுட்டு வா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். எங்கே சார் போகிறீங்க, எங்கள் தங்கச்சி இன்னும் கூட்டு வரல, அவர் அதெல்லாம் கூட்டு வருவார், நான் போய் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொய்யா போலித்தனமாக சொல்லிவிட்டு அவன் இங்கே வந்து அவனும் இந்த காட்டு பகுதிக்கு வந்து அந்த பெண்ணை அவனும் சீரழிச்சிருக்கான். பாலியல் வன்கொடுமை, அதாவது க்ரைம், செக்ஷுவல் க்ரைம் பண்ணியிருக்கான். செய்து அந்த பொண்ணை அவ்வளவு துன்புறுத்தி அந்த இரவுலேயே இவனுங்க 2 பேர் மாறி மாறி திரும்பவும் பல தடவை அந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு செய்துட்டு அவங்க அங்கேருந்து அந்த பெண்ணை அப்படியே விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இது அவனுக்கு தெரில, இந்த பொண்ணோட அண்ணனுக்கு அங்கே தெரில. அந்த பொண்ணு அந்த இருட்டில் கிடக்குது, எந்த பகுதிக்கு எப்படி போகணும்னு தெரில. வேறு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்க பொண்ணு எங்கே போய் எப்படி வெளியே வரணும், எந்த பக்கமாக போகணும் அப்படின்றது தெரியல. அதனால் விடிய அங்கேயே இருந்திருக்கு அந்த பொண்ணு, அழுதுகிட்டு அந்த இருட்டில் அச்சத்தோடு இந்த துன்புறுத்தலையும் பாதிக்கப்பட்டு அங்கேயே கடந்து அப்போது இவங்க அந்த அண்ணனும் இன்னொரு தங்கச்சியும் அங்கே கூட்டு போனவங்க வரலையே, இந்த காவல்துறையும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு பதறிட்டு அந்த இடத்த விட்டு போக முடியாமல் வேற எங்கேயும் போய் அதை சொல்லவும் முடியாமல் அவன் அங்கே இருந்திருக்கான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவம் இல்லை. ஒரு அப்பாவிகளை இந்த மாதிரியாக செய்வது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த நிலையில் இருந்தது. விடியற் காலையில் அந்த பகுதியில், அந்த ஊரில் கிராம பகுதியில் இருக்கிற ஒரு பால்காரர் அந்த பக்கமாக போயிருக்காரு. இப்போ பால் ஊற்றினா அவங்க தான் முதல்ல எழுந்து விடியற் காலையில் போவாங்க இல்லையா, பால் கறந்துட்டு எடுத்துன்னு போய் அவங்க பகுதியில் கொடுக்கறது, கடைகளுக்கு ஊற்றுறது இப்படின்னு. அப்படி போன ஒரு பெரியவர் பார்த்துட்டு அந்த சத்தம் வந்திருக்கு, இந்த பொண்ணு அந்த நேரத்தில் கத்தியிருக்கு, ஆளுங்க வரதை போகிறோம். அப்போ ஆளுங்க வரும்போது கத்திருக்குல்ல, அப்போ இந்த ஆள் வரும்போது கத்தும்போது அது சத்தம் கேட்குது, என்னடா இந்த இதுக்குள்ளே ஒரு பொண்ணோட சத்தம்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சத்தமாக கேட்குதுன்ட்டு அவர் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. இது நடந்ததை தெலுங்குலேயும் தமிழ்லையும் மாற்றி சொல்லியிருக்கு. சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது இருந்த அந்த தோற்றத்தோட அந்த அவல நிலை, இந்த தோற்றமே துணியெல்லாம் கிழிச்சு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் அவங்க அண்ணங்களை தகவல் கொடுத்துட்டாரு, அவங்கள வந்துட்டாங்க. வந்த பிறகு அங்கே இப்போ திருவண்ணாமலையில் அந்த யார் பண்ணால் ஏது பண்ணாலும் இந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கு, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 பேர் தான், திரும்ப அவனும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தர் அப்படிங்கிறவனையும் சுரேஷ் ராஜ் அப்படிங்கிறவனையும் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவங்க மேலே அவங்களையும் கூப்பிட்டு காவல்துறை டிஜிபி அவர்கள் விசாரிச்சிருக்கார். திருவண்ணாமலை டிஜிபி அவர்கள் விசாரித்து பார்த்தபோது அவர் அந்த 2 பொறுக்கிகளும் 2 வன்முறையாளர்களும் 2 குற்றவாளிகளும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயமா இல்லையா, மோசமான விஷயமா இல்லையா? ஒரு ஒரு ஒழுக்க நெறியோடு இருக்க வேண்டியவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க? இது தொடர்ந்து, இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவியை மிரட்டி பாலியல் செய்திருக்கிறானுங்க. அங்கே உள்ளே வந்து வர்றவன் அவன் என்ன அப்படின்னா, அவனுக்கு எப்படி அந்த பின்புலம் வந்திருக்கு, அவன் சில பேருக்கு இது பண்ணியிருக்கிறான், அவங்கள மிரட்டி. யாருன்னா அவன் வந்து ஆளுங்கட்சியோட ஆள், அதில் இருக்கிறவன், உறுப்பினராக இருக்கிறவன். எந்த ஆளுங்கட்சி? இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் திமுக, திராவிட மாடல் ஆளுங்கட்சி. பெண்ணுரிமை காத்தோம், சமூக நீதி, சமத்துவம், இதுதான் திராவிட மாடல் சொல்கிறாங்கல்ல, சொன்னார்ல, தன்னை அப்பான்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு அப்பான்னு கத்துறது ஒரு தெரியலையா? இப்போ சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தணும்ல, அறிவு இருக்கணும்ல, தெளிவாக பண்ணணும்ல. கோபம் வருது, ஏன்னா எந்த வீட்டு பெண்களை வேணாலும் நடக்கலாம்ல, அப்பாவிக்கு நடக்கலாம்ல.
இவங்க சேஃபாக இருந்துருவாங்க. இவங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க. பணக்காரர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் போவாங்க. இன்னும் போனாலும் அவங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இருக்கும். அவங்களுடைய வசதி இருக்குது. காரு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது அது இருக்கிறதுனாலேயே வேறு யாரும் அத்துமீறி அவங்கள எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால் அவர்கள்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் நடுத்தர குடும்பமும் அது கீழ் உள்ள குடும்பமும் அப்பாவி மக்களாகவும் இருக்கிறவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. பாலியல் துன்புறுத்தல் நிறைய நடந்திருக்கு. ஆனால் எடுத்த நடவடிக்கை என்ன இவங்க? சிறுமிக்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வயதான பெண்களுக்கும் பண்ணுறாங்க இந்த பாலியல் துன்பத்தில். அப்புறம் எங்கேயா இருக்குது பெண் உரிமை? ஆணாதிக்கத்தை ஒழிச்சு என்ன கழட்டினீங்க? ஆகுனா இது இவர் மண் அவர் மண்ணுன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு பேரை சொல்ல கூட எனக்கு அது விருப்பம் இல்லை. அவர் தான் சொல்லுவாங்க இவங்களுடைய மூத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த இயக்கத்தை கட்டியமைச்ச கட்சி கட்டமைச்சாங்க. ஒரு 100 ஆண்டு பெருமையை பேசுவாங்க. இவங்க 50 ஆண்டு பெருமை 100 ஆண்டு பெருமை எங்களுக்கு இருக்குது. இந்த மண் இது ஈவே ராமசாமி மண். அவர் வந்த பிறகு தான் எல்லாத்தையுமே சுயமரியாதை கற்றுக் கொடுத்தார். எல்லாருக்குமே பெண் உரிமையை நிலைநாட்டினார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார் கருணாநிதி. அதற்கு வழிகோலியவர் அவர் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பெருமை சிறுமையாக போச்சு. கீழ்கட்ட தரம் தாழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி நடக்குமா? தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கண்டு காணாமல் இருக்கிறதா? அப்புறம் இன்னொன்று சென்னையில் இன்னொன்று நடந்துச்சு. இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் சொல்லக்கூடிய பகுதி, அங்கேருந்து அப்படியே மகாபலிபுரம் போகிற பகுதி. அது இப்போல்லாம் பல வேலை இதெல்லாம் வந்துருச்சு. ஐடி துறையெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தொழில்நுட்பத்துறை இதெல்லாம் பறந்து விரிந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த ஆட்கள் அவங்க அதில் கொஞ்சம் பேர் கார்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஒரு பயணம் பண்ணுறாங்க. எதை நோக்கி பயணம்? எதை வச்சு பண்ணுறாங்க? அதெல்லாம் காவல்துறை இருக்குது நமக்கு. இது ஒரு பாதுகாப்பான ஒரு அரசு. அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. சில இடம்லாம் சொல்லுவாங்கள்ல, மோசமான இடங்கள்லாம் ஒரு சில நாடுகளில் சொல்லுவாங்களாம், போனால் தப்பிச்சு வர முடியாதுன்னு, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ள இடமா இல்லையே, இந்த அரசெல்லாம் அப்படி காத்துக்குது நம்மளை நம்புகிறாங்க, நம்பி போகிறாங்க. போனால் அதில் ஏதோ ஒரு இடத்துல உராசிட்டு அந்த ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு போகிற பொண்ணு உராசிட்டு அந்த காரில் அப்படின்றதுக்காக அந்த காரை விரட்டி பிடிச்சவாங்க இன்னொரு கார். அந்த காரில் திமுகவின் கொடி இருக்குது, திராவிட மாடலின் கொடி இருக்குது. மிரட்டி அந்த காரை போய் நிறுத்தி நடுவில் நிறுத்தி அதுலேருந்து இறங்கி ஒருத்தன் ஓடி இந்த கார் கண்ணாடியை அடித்து கிடிச்சு அந்த பசங்க அந்த வீடியோலாம் எடுத்து அந்த கார் உள்ள ஒரு பையனாக இருக்கு. ஆனாலும் அவங்களால அந்த பதட்டம் பயம் வந்துருச்சு, என்ன பண்ணிவிடுவாங்களோன்ட்டு. ஏன்னா அவங்க சுற்றி தடுத்து நிறுத்தி ஏதோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இது சாதாரணமாக உரசிட்டு அப்படின்றதுக்காக. இது மாதிரி அச்சுறுத்தல் செய்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக நடக்கலாம். அப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது காவல்துறையெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை விசாரித்து அதில் யார் என்ன ஏதுன்னு தெரியாத அளவுக்கே போயிடுச்சு. செய்தி அப்படியே மறைச்சிட்டாங்க. அதுமாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததும் ஒரு சாருக்காக இவன் செய்தான் ஒருத்தன். அதை கூட அந்த எந்த சார் என்ன ஏதுன்னு கேட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. எதிர்கட்சியிலேருந்து பொதுமக்கள்லேருந்து அனைவருமே, சமூக அரசியலாளர்கள், சமூகத்து போராளிகள் எல்லாருமே கூட கேட்டுட்டு இருந்தாங்க, யார் அந்த சாரு, அதை சட்டத்தின் முன் கொண்டு வாங்க, அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க. எந்த சாருன்னே அவங்க கணக்கில் கொண்டு வரவே இல்லை. அதை செய்தவன் மட்டும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுறது இதெல்லாம் செய்தவன் மட்டும், அவனை மட்டும் சிறையில் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி இங்கே பாருங்கள், இதே தான், இது போல தான் நகரத்துலேயும் இது நடந்திருக்கு. அங்கே ஊர் அது திருவண்ணாமலைங்கிறது. அந்த இடத்துல இது மாதிரி செய்தவனுங்களுக்கு வெறும் என்ன கிடைச்சது அந்த காவல்துறைக்கு அப்படின்னா, பணியிட மாற்றம் அல்லது அந்த பணியிலேருந்து நிரந்தரமாக இது வரைக்கும் நிறைய பேர் எடுத்ததில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை இருக்கிறது மாதிரி வேறு ஒரு இடத்துல மாற்றி வேலை கொடுத்துருவாங்க. அந்த இடத்துலையும் மக்கள் வாழறாங்க. இவன் புத்தி அங்கே போனாலும் அந்த மாதிரி செயல்படுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தானே இருக்கும். அவன் புத்தி போகாதில்ல. அப்போ அந்த புத்தி மாறணும். அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு உரிய அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ல, சிகிச்சை. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு மனநோய் மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை கொடுக்குறீங்கள, அது சரியாகிற வரைக்கும், மனநோய் சரியாகிற வரைக்கும் ஒரு சிகிச்சை கொடுக்கப்படுதில்ல. அதற்கு புத்தி வேலை செய்யுதில்ல, அறிவு வேலை செய்யுதில்ல. இவன் சமூகத்தோடு இருந்தானா நிறைய பேரை
இந்த மனநோய் பாதிக்கப்பட்டவன் அவனால் அவனுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு, அவனுக்கும் பாதிப்பு இருக்கும். அதனால் அவன் மனநிலை சரி பண்ணணுன்றதுக்காக கொண்டு போய் அங்கே சேர்த்து சரி பண்ணி தானே மறுபடியும் கொண்டாடுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுவும் ஒரு விதமான நோய் தானே, குற்ற நோய் தானே இது. இந்த குற்ற நோய் மன ரீதியாக சிந்தனை ரீதியாக அவனுக்கு இருக்கிற குற்ற நோய் அது. ஒரு ஒழுக்கமே இல்லை, கட்டுப்பாடு இல்லை, பால் உணர்வு பாலியல் அந்த வெறி இருக்குது, அதை குற்றமாக செய்கிறான்ல. இப்போ அவனுக்கு உரிய தண்டனை கடுமையாக இருந்தால் தானே இது மாதிரி செய்ய மாட்டாங்க, அடுத்தவன் பயப்படுவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, வேறு நாடுகள்லாம் இருக்குது. இப்போது வளைகுடா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையான தண்டனை இருக்குது. நம்ம இப்போ இங்கே நீதிமன்றங்களும் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு வகையில் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கும் ஒரு சலிப்பாக தானே இருக்குது, என்னப்பா இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு உரிய தண்டனை இப்படி கொடுத்துட்ருக்கோம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், மிஞ்சி போனால் 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு. இப்போ இது ஒன்று இருந்தாலும் இது ஆனால் தடுக்க முடியலை. அதாவது இந்த குற்றங்கள் நிறுத்தப்படலையே, குற்றங்கள் இல்லாமல் ஆக மாட்டுது, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நாள் இடைவெளி எடுத்துக்க திரும்பவும் ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்னா அப்போ கடுமையான தண்டனைகள் இருக்கணும். இவங்களுக்கு உரிய இது இருக்கணும், அந்த வழிமுறை பாடம் அது இருக்கணும், அறிவுறுத்தல் இருக்கணும், அதை போதிக்கணும் தொடர்ந்து, வேறு வழியே இல்லை. அப்போ வெறும் இடத்த மாற்றிடுறது, அப்புறம் ஒரு தற்காலிக பணி நீக்கம், ஒரு 3 மாதமோ 6 மாதமோ வேலையிலேருந்து விடுறது, அவனுக்கு ஒரு குறைஞ்ச சம்பளம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு குடும்பம்னா அவன் இதை ஒரு முறை அல்லது முதல் முறை இதில் பாதிக்கப்படுறவன், ஆமாங்க இதெல்லாம் இப்படி இருக்குது, சம்பளம் போச்சு, அது கெட்ட பேர் ஆச்சு, வேறு இடத்துல போட்டான் இப்படின்னு அவன் நினைப்பான். இதே தொடர்ந்து பழகிடுச்சு, இன்னொரு இடத்துலையும் போயிட்டு அவனுக்கு வேலை. இப்போ இது பார்க்குறவங்களாம் நினைப்பான், ஆமாப்பா மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம மனசை மாற்றிட்டு அங்கே போயிட்டு வேறு மாதிரி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அவன் பண்ண குற்றம் போயிடுமா? போகாது. இன்னொன்று, இவனை பார்த்து தொடர்ந்து குற்றம் செய்துக்கிட்டே இருப்பானுங்க யார் வேணாலும். இப்போ இவன் இந்த மாதிரி ஒரு அரசு ஊழியனாக இருந்து கொண்டு பொறுப்போடு இருந்தவனே இதை மாதிரி தவறு குற்றம் செய்யும் பொழுது சாதாரண நபர்கள் ஏன் செய்ய மாட்டான்? அவனுக்கு அவனே அவன் செய்கிறான் போது நாம ஏன் செய்யக்கூடாதுன்ற போக்கில் தான் இருப்பானுங்க இந்த பொறுக்கிகள், ரவுடிகள் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது செய்கிற தன்மை அது. அதனால் அதுக்கு அந்த பெயர். அது நல்ல மனிதர்களாக அவங்கள சித்தரிக்க முடியாது, உருவகப்படுத்த முடியாது, சொல்ல முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. அது இழிவாக தான் சொல்ல முடியும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது கோபத்தில் தான் நான் சொல்கிறேன், ஒரு கோபமும் வருத்தமும் இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயோ ஒருத்தனுக்கு நடந்த ஒரு குற்றம், ஒரு பாதிப்பாக இருந்தால் கூட அது நமக்கு ஏற்பட்டது போல தான் தோணுது. யாராக இருந்தாலும் மனிதர்கள், ஒரு உயிர், அந்த உயிருக்கு துன்பம் இழைத்தால் யார் வேணாலும் கேட்கலாம். கேட்காமல் இருக்கிறது, கமுக்கமாக இருக்கிறது தான் தவறு. நீங்கள் அதை வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் கண்டுக்காமல் போகணும். இதெல்லாம் நமக்கு என்ன, எங்கள் ஊரில் நடந்துகிட்டு இருக்கோம், நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம தொழில் நமக்கு முக்கியம், நம்ம பணம் நமக்கு முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னா இதை விட தன்னலமான கேவலமான ஒரு வாழ்க்கை எதுவுமே இருக்காது. குறைந்தபட்சம் நம்மளால் இயன்றது எதிர்ப்பு குரல் பதிவு செய்யணும், வாய்ப்பு இருக்கிற இடங்களில் வாய்ப்பை ஏற்படுத்தியாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்படி செய்கிறது மூலமாக தான் மாற்றங்கள் உருவாகும். அப்படி மாற்றங்கள் வந்தால் தான் நமக்கு நாளை என்றாவது ஒரு நாள் இது நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கும் இதே மாதிரி இந்த சுந்தர், சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற இந்த கயவன்கள் போல வேறு சிலரால் ஏன்னா இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. அதான் சொல்கிறேனே, அது அவனுக்கு மனிதர்களாக பார்த்து அறிவோடு செயல்படணும், அறத்துடன் செயல்படணும். அறம் பொருள் இன்பம் இப்படி தான் இருக்குது. அறம் பிறழ்ந்து பொருளை ஈட்டினாலும் துன்பம்தான், அறம் பிறழ்ந்து இன்பத்தை அனுபவித்தாலும் 2 பக்கமும் துன்பம்தான். இவன் யாருக்காவது கெடுதல், அந்த இப்போ பாலியல் துன்புறுத்தல், இவனுக்கு இன்பத்தை கொடுத்துருக்கலாம் அந்த வெறியினால். இப்போ இவனுக்கும் பாதிப்பாயிடுச்சா, அந்த 2 பேருக்கும் பாதிப்பாயிடுச்சா? இதை விட கொடுமையான பாதிப்பு அந்த பெண்ணுக்கு, சிறுமி, அந்த பெண் இல்லை, பாவம் இல்லை, காலங்காலமாக அவள் வாழ்நாள் முழுவதும் அது இருக்கும்ல, அந்த குடும்பத்துக்கும் இருக்கும், அந்த பெண்ணுக்கும் இருக்கும். எவ்வளவு துன்புறுத்தல், உடலில் அவ்வளவு காயங்கள் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு, பாதிப்பு, காயம், உடல் பூரா காயம், அவளுடைய அந்த பிறப்புறுப்புலையும் அவ்வளவு காயம். ஏன் இந்த மாதிரியான வெறியன்களாக இருக்கிறாங்க? இப்போ இவனுங்களை கண்காணிக்கிறதுக்கோ, இவனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ உளவியல் ரீதியாக இவனுங்களுக்கு காவல்துறை அந்த கட்டுப்பாடுகள் விதிக்காதான் அவனுங்களை கண்காணித்து அவங்கள
இந்த மாதிரி பணியில் விடாமல் வேறு எதுனா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா துரத்தி விட்டுரு. இப்போ வந்து கடும் தண்டனை, ஏன்னா சிறை தண்டனை கடுமையான தண்டனை இருக்கணும் உண்மையாக எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரியான தண்டனைகளுக்கு குறைஞ்சது 20 ஆண்டு 30 ஆண்டு கூட போடலாம்னு நினைக்கிறேன், அவனுடைய வாழ்நாள் வரைக்கும் கூட. இன்னைக்கு இது சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஒரு பெண்ணை பாதித்து அது அதோடைய தலைமுறையை பாதிக்குது, அந்த குடும்பத்தை காலமாக தலைமுறையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு செயல் இது. அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சவனுங்களெல்லாம் வந்து வெறுமனே சாதாரண தண்டனை கொடுத்து இதெல்லாம் வந்து சரி வராது. ஒன்று, இப்போ நம்ம வெறும் தண்டனை மட்டும் பேசிகிட்டு இருக்கோன்றது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கணும், அறிவுரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய. எனக்கு தெரிஞ்சு பெரிய காவலர்களே, அதாவது அதிகாரிகளாக பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு. ஹையர் அஃபீஷியல்ஸ் சொல்லி கேட்கும் போது எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா, அஸ்மா அப்படி மிடுக்கா இருக்குல்ல. அவர்களிலே நிறைய பேர் இதே மாதிரியான மிக கொடூரமான, கேவலமான, இழிவான, தரம் தாழ்ந்த, போக்கிரித்தனமான, பொறுக்கித்தனமான குற்றப்பின்னணி, பாலியல் சார்ந்த குற்ற சிந்தனையோடு இருக்கிறவங்களும் இருந்தாங்க. சிலர் செய்துட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்களும் உண்டு. பார்க்கலாம் நிறைய செய்திகளில். நான் சும்மாலாம் குற்றம் சாட்டல. காவலர் குடும்பத்தில் வளர்ந்து எல்லாம் இருந்தாலும் நானும் மக்களில் ஒருவன் தான், மனிதன் தான். அந்த அறத்தோடு பேசுகிறேன், அறத்துடன் பேசுகிறேன். குற்றம் செய்தவர்களை காப்பாற்றக்கூடாது, எந்த காலத்தில் எந்த காரணத்திற்காகவும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்களை கடுமையாக சாடலாம், நல்லவர்களை தான் குற்றம் சாட்டக்கூடாது, சாடக்கூடாது இல்லையா? இதுதான். அப்போ இவர்கள் வந்து அந்த எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும், கீழ்நிலையில் இருந்தாலும், நடுநிலை மேல்நிலையில் இருந்தாலும் குற்றம் குற்றமே சரிங்களா? இவர் சொல்வார் இல்லையா, நக்கீரர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அவன் வந்து சிவன் எழுதிட்டு வந்த அந்த பாடலை அந்த புலவர், ஏழ்மைன்றதுனால தர்மிங்கிறவர், அவர் கொண்டு வந்துட்டு தன்னுடையதுன்னு சொல்லி அரசர்கிட்ட பரிசை வாங்கிக்கும் பொழுது இது இவனுடையது இல்லை, அது இவன் தரம் இல்லைன்றத நக்கீரருங்கிற புலவர், ஒரு தெளிவான தமிழாய்ந்த புலவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு செய்து அவருடைய இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு உன்னோடைய இது இல்லை, அதனால் உண்மையை சொல்கிறான்னா உண்மையை சொல்லலை என்ன தான் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அப்போ இதற்கு சிவனே வந்து இவரை கேள்வி கேட்டு வரும்போது, நெற்றிக்கண் திறந்தாலும் அது தப்பு தான், தப்புன்னு நீ ஒத்துக்கையா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நக்கீரர் கும்பிடக்கூடியவர் தான் சிவன் அப்படின்னாலும், என் தலைவனாக இருந்தாலும் என் இறைவனாக இருந்தாலும் நீ தவறு செய்திருந்தால், அதாவது இந்த தப்புக்கு நீ துணை போகிற அப்படின்னா, தப்பை ஆதரிக்கிற அப்படின்னா நீயும் குற்றம் செய்தவன் தான், தவறு செய்தவன் தான். அதனால் நெற்றிக்கண்ணை நீ திறந்து என்னை தண்டிக்கணும்னு நினச்சி நெருப்பை வர வைக்கணும் கொள்ளணும்னு நினச்சாலும் குற்றம் அதுக்கு தப்பு தான்றார். இப்போ எதுனா இதுதான் அறத்தை நிலைநாட்டுவது, நீதியை நிலைநாட்டுவது. நீதிமான் அப்படின்னு சொன்னால் இதுதான். இப்போ அரசனை மீறியும் அந்த அறிவு இருக்கணும், யாருக்கு வேணாலும் இருக்கணும், அரசனுக்கே இருக்கணும். அப்படின்னா இங்கே ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் கடுமையான இது இருக்கணும். இது எனக்கு தெரியாது, எனக்கு இதை விட வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதை தான் நான் கவனிக்க பெரிய விஷயம்னா எல்லாமே ஒன்று தான். இது மக்களை பாதிக்கிறது நேரடியாக. உங்களுக்கு இப்போ இந்த பேர் அங்கே ஆந்திராவில் இப்போ கேவலமாக ஆகாதா? இப்போ திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒரு அவப்பெயர் அங்கே இருக்குமா இருக்காதா? அந்த ஊரில், குறிப்பிட்ட ஊரில் அது இன்னும் செய்தியாக ஆந்திரா முழுக்க இன்றைக்கி செய்தியாக போயிருக்கோம். இன்றைக்கி தான் கைபேசி இருக்குது, நிறைய வலைதளங்கள்லாம் இருக்குது, யூடியூப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, ட்விட்டரில் போடுறது, வாட்ஸ்அப்பில் பகிர்றது எல்லாமே இருக்குது. அப்படின்னு சின்ன விஷயத்த போகுது. அப்படின்னும் போது இது பெரிய விஷயம், மோசமான விஷயம். இது அங்கே ஆந்திரா முழுக்க பரப்புனாங்கன்னா உங்களுடைய திராவிட மாடலோட லட்சணம், அவலட்சணம், கேவலம், இழிவு, தரக்குறைவு தெரியாதா? முழுக்க தெரியும்ல. ஏன் உங்களுக்கு இது யோசனை வரமாட்டுது? ஒரு அண்டை மாநிலத்தில் இவ்வளோ இழிவுபடணுமா?
ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு அறிவுறுத்தலாம்ல. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, கரெக்டு. எல்லா குடும்பத்தையும் போய் நீங்களே நின்று பாதுகாத்தலாம் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, எல்லா துறையும் இருக்குது. அந்த துறைகளை நீங்கள் உங்கள் கையில் தானே வச்சுருக்கீங்க, காவல்துறையை. அதை வந்து அவ்வளோ கண்ணியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது மீட்டிங் போட்டு பேசி சொல்லுங்கள். எது எதுக்கோ சொல்கிறீங்கள. அதே மாதிரி ஒரு இயற்கை வளங்களை தவறாக எடுக்கிறாங்க தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் ஏதோ கையகப்படுத்து அப்படின்னும் போது, போராடக்கூடிய அந்த மக்களை, அந்த கனிம வளத்தை காக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்களை, கிராமத்து மக்களை, உள்ளூர் மக்களை, அவங்க போராடுற மக்களை நீங்கள் அடக்கி ஒடுக்கி அவங்கள சிறையில் தள்ள முடியுது. அவங்க மேலே கடுமையான வழக்கெல்லாம் பதிய வச்சு அவங்கள தொடர்ந்து இயங்க விடாமல் செய்ய முடியுதுல்ல. அவங்க வாழ்வாதாரத்துக்கு கடினப்படுற சூழலுக்கெல்லாம் தள்ள முடியுதுல்ல. அதற்கு வருது காவல்துறை. இந்த அரசும் அதோடைய அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் இன்னும் கட்சிக்காரங்களும் அதுக்கு அவங்க காவல்துறை தங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறையை பயன்படுத்தி இவ்வளவு பண்ணுறாங்களே, வழக்காடு மன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவ்வளவு பண்ணுறாங்களே, இது அரசின் கொள்கைகள் எதிராக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை காக்க வந்தவங்க தன் கனிம வளங்களை, மக்களோட கனிம வளம், இது அரசுக்கும் அவசியமானது தானே, அரசுக்கே அது பயனுள்ளதுன்னு அந்த கனிம அதை காக்க வந்தவங்களே வந்து ஒரு தேச துரோகி போலவும் அவங்க மேலே வேறு சட்டங்கள் கடுமையான குற்றப்பதிவில் வழக்கு போட்டு அவங்கள சிறை தள்ளுறது நடக்குதுல்ல. இது போல் குற்றப்பின்னணியில் ஈடுபடக்கூடிய தொடர்ந்து இருக்கிற இந்த அரசு ஊழியர்களாக இருக்கிற காவல்துறைக்கு ஏன் ஒரு கடுமையான அறிவுரையும் ஆலோசனையும் கடுமையான இது செய்தால் கடுமையான தண்டனை இருக்கும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை நீங்கள் ஏன் உதாரணமாக செய்யக்கூடாது? ஏன் செய்யலை இது வரைக்கும்? அப்போ மெத்தனை போக்கு தான் இருக்குது. மக்கள் எக்கேடு கேட்டால் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவங்க 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுக்கு வாக்கு போடணும். நாங்கள் சாதனைகள்லாம் சொல்லி செய்யாததெல்லாம் சாதனைன்னு சொல்லி வாக்கு கேட்டு அது போடணும். அது போட்டால் நீங்கள் போடணும், சரிங்களா? போட்டுடணும், அதெல்லாம் வந்து போட்டுடணும். நம்ம கட்சிக்காரன் போட்டுடணும் அப்படின்றது. அப்புறம் நம்ம கட்சி பார்த்துப்பா, புதுசாக யாரும் வந்தாலும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி பணத்தை ஏதாவது கொடுத்து, பொருள்கள் ஏதோ கொடுத்து, ஆசை வார்த்தை சொல்லி அவங்களையும் கட்சியில் சேரு, உறுப்பினர் ஆக்கு, ஓட்டு போட சொல்லி. முக்கியமாக ஓட்டு ரொம்ப முக்கியம். நம்ம ஜெயிக்கணும். அடுத்ததும் போட்டு இதுவா அரசாங்கம், அரசாட்சி கேவலம், மிக 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 கேவலம். இதெல்லாம் தான் சரி பண்ணணும். இதை தான் உடனடியாக யாருக்கு இந்த நமக்கு எல்லைக்கு உட்பட்ட, அதிகாரத்தின் எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் எந்த உயிருக்கு துன்பம் நேர்ந்தாலும், எந்த மனிதருக்கு துன்பம் நேர்ந்தாலும் அதை முக்கியமாக கருதி அது அடுத்தது நடைபெறாத அளவுக்கு தடுப்பணை போடணும், தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும். நடந்த சம்பவத்துக்கு, நடந்த ஒரு குற்றத்திற்கு உரிய, அதை செய்தவருக்கு உரிய தண்டனையும் வழங்கப்படணும். இது சரியாக இருந்தால் தான் உங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம், நல்ல அபிமானம், நல்ல எண்ணம், ஒரு மதிப்பு, மரியாதை உயரும். இல்லது இருக்கிறதாவது காப்பாற்றப்படும். ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ அந்த மாவட்டத்தின் அமைச்சருக்கும் மரியாதை இருக்காது, அவர் சார்ந்த கட்சிக்கும் ஒட்டுமொத்தமாக மரியாதை இருக்காது. இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க தான் இருக்கிறதா நினச்சிட்டு சும்மா ஊர் பூரா போய் விளம்பரம் போட்டுட்ருக்காங்க, பல பேரை வச்சு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகத்தனமாக போயிட்டுருக்கு. நாடகம், சீரியல், சினிமா இந்த அளவில் போயிட்டுருக்குது திராவிட மாடலோட இந்த ஆட்சி அமைப்பு. இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆகவே மக்களாகிய நாம் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற குற்றங்கள் நடக்கும்பொழுது நாம் ஒரு எதிர்ப்பும் தெரிவிப்போம். இது நடைபெறாத வண்ணம் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குவதற்கு நமக்கான ஒரு அரசு அதிகாரத்தை நாம் உருவாக்க முனைவோம். இப்போ இருக்கிறவங்கள, தவறு செய்கிறவங்கள நாம் தட்டி கேட்டு தவறு மேற்கொண்டு நடக்காதவாறு பார்த்துக்கொள்வோம். இதுதான் நான் இங்கே கோரிக்கையாக வைக்கிறது. ஏன்னா பாவமாக தான் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஒரு வருத்தங்களும் நான் மன்னிப்பு கேட்குறேன். உண்மையாகவே நம்ம தமிழ் மண்ணில் வந்துட்டு ஒரு பெண்ணை போற்றி மதிக்கக்கூடிய காலங்காலமாக, சங்க காலம் முதற்கொண்டு நாம்
பெண்ணுக்கு அவ்வளோ உரிமை கொடுக்கும். தாய் வழி சமூகம்னு சொல்லுவோம் நம்மளை, தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் இனத்தை தாய் வழி சமூகம்னு சொல்லுவோம். தாய்க்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். என்னதான் தந்தை நம்மை பெற்றெடுக்கிறதுக்கு அவ்வளவு அவரும் முக்கியமாக இருந்தாலும் தாய்மைக்கு கூடுதலான ஒரு மரியாதை இருக்குது. அதனால தான் நம்ம குடும்பங்களில் தாய் மாமனுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தாய்க்கு இருக்கிற மரியாதை அதே தாய் மாமனுக்கு இருக்கும். அப்படின்னா அப்போ தாய் வழி சமூகமாக இருந்து பெண்களை போற்றுறோம், பெண்களை நம்ம மையப்படுத்தியிருக்கோம் அப்படின்னும்போது அவருக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கேவலம் நடக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு தமிழனாக ரொம்ப வருத்தமாகவும் நான் அந்த குடும்பத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அந்த ஆந்திரா கூட யாருன்னு தெரியல, நான் அவங்கள பார்த்ததில்லை, பழகினதில்லை, அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியும், அவங்க பெயர் தெரியல. ஆனாலும் அந்த மக்களுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கேன். இந்த குற்றவாளிகள் சார்பாக, இந்த குற்றத்தை அனுமதிக்கின்ற துறை சார்பாக, இந்த குற்றத்தை வேடிக்கை பார்க்கிற கண்டித்து சீர் செய்யாத இந்த திராவிட மாடல் தரப்புலேருந்து இல்லை, நான் அதுக்கும் வச்சு அவ்வளவு மோசமாக இருக்குது. இவர்கள் எப்படி நம்ம ஏற்றுக்கணும்? இதுதான் இங்கே வருத்தமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஒரு மோசமான இந்த சம்பவம் நடந்ததை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்களில் இருக்குது, பல பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் கூட இதை எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மனசு கேட்கல. அவ்வளோ நேர்மையாக இருந்து வேலை செய்துட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க தப்பு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய கருத்தாகவும் இதில் சொல்கிறேன். நம்மளும் அப்படி நம்மளும் மனுஷன் தானே, என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷன்தான். நமக்கு அடிப்பட்டாலும் வலிக்கும்ல, நமக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நம்மளும் அதை கடுமையாக எதிர்த்து எல்லாம் பண்ணுவோம். அல்லது நமக்கும் ஒடுக்கப்பட்டால், இந்த மாதிரியான துன்புறுத்தல் செய்யப்பட்ட குற்றம் நமக்கு இழைக்கப்பட்டால், அநீதி இழைக்கப்பட்டால் நமக்கும் அந்த வலி வேதனை இருக்குதுங்க. அதிலிருந்து தான் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலும் இந்த காணொளி பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். மீதியை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் அந்த உணர்வோடு தான் இதை சொல்லியிருக்கேன். எனக்கும் கூட தவறு இழைப்பவர்களை எனக்கு பிடிக்காது, அறவே பிடிக்காது. தவறுக்கு ஏற்றாற் போல், தப்புக்கு ஏற்றாற் போல் அந்த தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குற்றத்துக்கு ஏற்றாற் போலவும் அந்த தண்டனைகள் இருக்கணும். அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், இனிமேல் இது மாதிரி செய்யாமல் இருக்கணும், அதற்கான உரிய தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படணும். இனிமேல் யாரும் இது மாதிரியான ஒன்றை யோசிக்க கூட கூடாது. அப்படி ஒரு கடுமையான தண்டனையை அறமன்றங்கள், சட்டம் ஒழுங்கு நீதிமன்றம் அது செய்யணும். குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இன்னொரு அறிவுறுத்தலும் சொல்லலாம், நீதிமன்றம் கூட சொல்லலாம். அரசுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் கூட இது மாதிரி, அதாவது தவறு இழைக்கக்கூடிய குற்ற மனப்பான்மை உள்ள மனிதர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவது கூட ஒரு அறமன்றத்தின் கடமையாகவும் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய காலங்களில் அவங்க அரசின் கொள்கை, அரசு செயல்படுது, அதில் நீதிமன்றமும் தலையிடக்கூடாது, அதற்கே நிறைய வேலைகள் இருக்குது.